அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு இங்க கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், இப்ராஹிம் நபியும் இறைநேசமும். மனிதன் உள்ளங்களில் இறைவன் நேசத்தை ஏற்படுத்தி உள்ளான். மனிதனை தாண்டி ஜீவராசிகளும் கூட தன் குட்டிகள் மீது பாசம் காட்டுவதை பார்க்கின்றோம். இது இறைவன் தன் படைப்பினங்களுக்கு செய்துள்ள அருளாகும். மனிதன் தனது தாய், தந்தை, மனைவி, குழந்தை, உறவினர்கள், நண்பர்கள் என பல தரப்பட்டவர்கள் மீது நேசம் கொள்பவனாக இருக்கின்றான். ஆனால் இந்த அனைத்து நேசங்களை விடவும் இறை நேசமே முதன்மையாக இருக்க வேண்டும். இத்தகைய இறை நேசம் யாரிடம் இருக்கின்றதோ அவரிடம்தான் சரியான ஈமான் இருப்பதாக ஆகும். ஈமானுக்கும் இறை நேசத்திற்கும் நெருங்கிய தொடர்புண்டு. இறை நேசமே ஈடேற்றம் தரும். அல்லாஹ்வை நேசிப்பதில் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மிக உறுதியானவர்கள். எவரிடம் 3 தன்மைகள் அமைந்துவிட்டனவோ அவர் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவர்கள். அவை: 1. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட மிக நேசத்திற்குரியவராவது. 2. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒருவர் மற்ற ஒருவரை அல்லாஹ்விற்காகவே நேசிப்பது. 3. இறைமறுப்பில் இருந்து அல்லாஹ் தம்மை விடுவித்த பின் அந்த இறைமறுப்பிற்கு திரும்ப செல்வதை நெருப்பில் விசப்படுவதை போன்று வெறுப்பது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றனர். உலக இன்பங்கள் அனைத்தை விடவும் அல்லாஹ்வை ஒரு இறை நம்பிக்கையாளர் நேசிக்க வேண்டும். இறைநேசம் என்றால் என்ன? இறைநேசம் என்பது அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வதில் மட்டும் கிடையாது. அல்லாஹ் சொன்னதை என் நிலையிலும் செய்து முடிப்பதே உண்மையான இறைநேசமாகும். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்போராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான். உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரிலா அன்பாளவன் என்று நபியே கூறுவீராக. இறைவனது கட்டளைக்கு செயல் வடிவம் தந்து அவன் தடுத்தவைகளை விட்டு விலகி நிற்பதே உண்மையான இறைநேசமாகும். இப்ராஹிம் நபியின் இறைநேசம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைநேசத்தில் நமக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். அவர் இறைவனை அதிகம் நேசித்ததால் தான் அல்லாஹ் அவரை நேசிக்கின்றான். நன்மை செய்பவராக தனது முகத்தை அல்லாஹ்வுக்கு அடிப்பணி செய்து சத்திய நெறியில் நின்று இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றியவரை விட அழகை மார்க்கமுடையவர் யார்? இப்ராஹிமை உற்ற நண்பராக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவராக இருந்தார். இப்ராஹிம் சகிப்பு தன்மை கொண்டவர், இரக்கமுடையவர், அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை அதிகம் நேசித்ததால் தான் அவனது கட்டளையை முழுமையாக நிறைவேற்றினார். இறை ஆணையை நிறைவேற்றியவர் இப்ராஹிம். இறை கட்டளைக்கு அடையாளமே இறை நேசத்தை நிறைவேற்றுவதுதான். சொல்லில் மட்டுமல்ல, செயலிலும் இப்ராஹிம் நபி வெளிப்படையாக காட்டியுள்ளார். இப்ராஹிமை அவருடைய இறைவன் பல கட்டளையை கொண்டு சோதித்த போது அவர்கள் அவற்றை முழுமையாக நிறைவு செய்தார். நமது நேசம். இவ்வுலகில் வாழும் 200 கோடி முஸ்லிம்களும் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று கூறுகின்றனர். ஆனால் மக்கள் நேசிக்கும் உலக வாழ்வோ உறவுகளோ மார்க்க விஷயங்களுக்கு தடையாக வந்துவிட்டால் அவர்கள் தடுமாறி விடுகின்றனர். இது போன்ற சூழலே இறைநேசத்தை பிரதிபலிக்க இறைவனால் வைக்கப்படும் பரீட்சை. நம் அந்த பரீட்சையில் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் அந்நேரத்தில் நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று பொறுத்தே அமைகின்றது. இறை கட்டளையை செயல்படுத்த உலகமே எனக்கு எதிரில் நின்றாலும் இறை கட்டளையை தான் தேர்ந்தெடுப்பேன் என்றிருக்க வேண்டும். ஆனால் பலருக்கு வார்த்தையில் இருக்கும் இறைநேசம் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடுகிறது. கபரு கெட்டக்கூடாது, அதை வழிபடக்கூடாது என்று இறை செய்தி சொல்கிறது. ஆனால் இன்று பல இறை செய்தியை மறந்து மூதாதையர்கள் செய்து வந்த பழக்கம் என்று மூதாதையர்களை நம்புகின்றனர். இறை செய்தியை மறந்து விடுகின்றனர். வரதட்சணை இல்லா எளிய திருமணம் இஸ்லாம் போதிக்கிறது. ஆனால் உறவினர்களின் திருப்திக்கு முக்கியத்துவம் தந்து ஆடம்பரங்களை அரங்கேற்றுபவர் இறை திருப்தியை மறந்து விடுகிறார். வட்டியை தனக்கு எதிராக போர் செய்தவருக்கு சமமாக அல்லாஹ் கூறியிருக்க வட்டியில் சிலர் வீழ்ந்திருக்கின்றனர். இறை நேசம் என்பது இறை கட்டளைக்கு உயிரோட்டம் தருவதானே. அமல்கள் மூலம் அல்லாஹ்வை நேசிப்போம்.
இறைவனை நாம் நேசிப்பதற்கு அடையாளமாகவும் இறை நேசத்தை நாம் பெறுவதற்கும் அமல்களில் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும். எனக்கு விருப்பமான செயலில் நான் கடமையாகிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. என் அடியான் கூடுதலான நஃபிலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டிருப்பான். இறுதியில் நான் அவனை நேசிப்பேன். அவ்வாறு நான் அவனை நேசிக்கும் போது அவன் கேட்கின்ற செவியாக, அவன் பார்க்கின்ற கண்ணாக, அவன் பற்றுகின்ற கையாக, அவன் நட்டுகின்ற காலாக நான் மாறிவிடுவேன். அவன் என்னிடம் கேட்டால் நிச்சயம் தருவேன். அவனோ பாதுகாப்பு கோரினால் நானும் நிச்சயம் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன். ஒரு இறை நம்பிக்கையாளரின் உயிரை கைப்பற்றுவதில் தயக்கம் காட்டுவது போன்று நான் செய்யும் எந்த செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை. அவனோ மரணத்தை வெறுக்கின்றான் என்றால் நானும் அவனுக்கு மரணத்தின் மூலம் கஷ்டம் தருவதை வெறுக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இப்ராஹிம் நபி இறைவனை நேசித்தது போல நாமும் இறைவனை நேசித்து மார்க்கத்தை நெறியாக பின்பற்ற வேண்டும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாயிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.